பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா கிரக பயிற்சியும் பார்த்தோம். இப்ப பாக்குறது சித்திரை மாத பலன். ஒவ்வொரு தமிழ்ல பிறந்தா கண்டிப்பா சித்திரை மாசத்தை எல்லாருமே விரும்புவாங்க. ஏன்னா இந்த மாசத்துல தான் எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க. சித்திரை மாசங்கிறது தமிழ் மாசத்துல முதல் மாத பலன். உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போற இந்த மாசத்துல விசேஷங்கள் ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாமே தெய்வ திருப்பணிகள். தெய்வத்துக்கு தான் உகந்த மாசம் இந்த சித்திரை மாசம் சொல்றாங்க. முதல் இதே திருக்கல்யாணம் ஸ்ரீ மதுரை மீனாட்சி சொக்கநாதருடைய திருக்கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேதி பிரகாரம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் 25ஆம் தேதி ரொம்ப கிராண்டா இருக்கும் மதுரையில. ஒவ்வொரு தமிழருக்குமே இது உகந்த நாளுங்கிறாங்க. அதாவது இந்த திருக்கல்யாணம் பாக்குறது ரொம்ப விசேஷங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு டைமாக இருக்கும். இது இந்த மாசத்துல ரொம்ப விசேஷம். சித்திரை மாசம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிங்கிறது எல்லா கோவிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமா இருக்கும். அன்னைக்குதான் கள்ளழகர் ஆத்துல இறங்குற ஒரு விசேஷம் மதுரையில சிறப்பா இருக்கும். இந்த மாசத்தோட விசேஷம் இதுதான். இந்த மாசத்தோட விசேஷம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இந்த மாசம் ஃபுல்லாவே பாருங்க, எல்லாமே பாருங்க ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா சித்திரை மாசம் இருக்கு. ஏன்னா சூரிய பகவான் மாசத்துல ஒரு வாட்டி மேஷத்துல வந்து உச்சமாகக்கூடிய மாசம் இது. முழுக்க அரசாங்கத்துக்கு உகந்த மாசமா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய மாசமா இருக்கும். இது 12 ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அதுக்கான ஒரு பலன் தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய 7வது ராசி தாங்க துலா ராசி. எப்போதுமே துலா ராசிக்காரங்க நல்லா உழைப்பாங்க. இவங்கள மாதிரி யாரும் உழைப்பாளிகள் இருக்க முடியாது. இந்த ராசியோடைய குணமே பாருங்க, நல்லா உழைக்கக்கூடிய திறமை அதிகமா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை ஒரு பொறுப்பா பார்க்கக்கூடிய ஒரே கேரக்டர் துளாராசி தான். எதுலையுமே சரி, ஒரு விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்த முடிச்சுட்டு தான் வெளில வரணும். அந்த எண்ணம் அதிகமா இருக்கும். ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க. கொஞ்சம் தனிமையை விரும்பக்கூடிய குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய கொடுக்கணும், எல்லாமே பாருங்க துளாராசி கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான பலன் தான் இது. இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலன் எடுத்துங்க. இந்த மந்திரி பலன் பத்தி நம்ம பேசுறோம்னா ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்க. இந்த மாசத்தை பத்தி பேசுறோம்னா இந்த மாசத்துல எதுவும் திசைகள் புத்திகள் உங்க ஜாதகத்துல மாறுதான்னு பார்க்கணும். அதாவது நீங்க 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து பிறந்திருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை பிறந்தவங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசை புத்தி நடக்கணும்னா நடக்கவே நடக்காது. ஜாதகத்து ரீதியா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரம் பிறக்கும்போது ஒவ்வொரு திசை ஒவ்வொருத்தருக்கு வரும். அதுல திசையை விட்டுருங்க, புத்தி என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க ஜாதகத்துல. அப்ப இந்த மாசத்துல எதுவாச்சும் ஒரு சேஞ்ச் வருதா, அந்த புத்தியுடைய தொடர்பு வருதான்னு பாருங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு அப்படியே பலன் கரெக்டா வரும். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கணும். துளாராசிக்கார சொல்றீங்க, அதனால சொல்றேன். அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலன் கண்டிப்பா பார்க்கலாம். துளாராசிக்கார சொல்றேன். ஏன்னா எல்லாருமே நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க. அதனாலதான் இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சார செய்யறாங்க பார்ப்போம். உங்க ராசிலேருந்து பாருங்க 6ஆம் இடத்துல 4 கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க. 4 கிரகம், புதன் பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், ஒரு 4 கிரகம். அடுத்து 6ஆம் இடத்துல இந்த 4 கிரகம் வேலை செய்யும். 7ஆம் இடத்துல சூரியன் உச்சமாயி உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார், அதாவது ரிஷப ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் கடகராசியில சஞ்சாரம் செய்வார். 12ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல 23ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவானும் பயிற்சியாகி 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எது உங்க ராசி. உங்க ராசியை பார்ப்பது நல்லதானே. சூரியன் புதனுடைய பார்வை அப்படியே பட்டுக்கிட்டே இருக்கும். இதுல என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பா இருக்கக்கூடாது. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. நோய், எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு, கேஸ்
இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தடையை பார்த்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா துளாராசியை சொல்லலாம். எனக்கு பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு வருமான பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா இங்க சுக்கிரன் வக்ரமா இருந்தார். இந்த ரீசெண்டா இந்த 2 மாசம் 3 மாசம் மட்டும் கேட்டு பாருங்க, இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க. நண்பர்கள், கூட்டாளிகள், வருமான இன்கம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, கொஞ்சம் ஒரு சிரமப்படக்கூடிய நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வரும். வீட்டுல பிரச்சனை, அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை, பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை, சகோதர சகோதரிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், இது எத்தனை பேருக்கு இருக்குது? தாய்மாம உறவுல எத்தனை பேருக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு ஆமான்னு சொல்லுவாங்க. யாரு? துளாராசிக்காரன். படிப்பு கல்வி ஒரு கவனம் செலுத்த முடியல, ஒரு மந்தமான தன்மையை கொடுக்குதுன்னா நிறைய பேர் கேட்டீங்கன்னா துளாராசியை சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த குருவும் சரியா இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த 8ஆம் இடத்துல உள்ள குரு ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணும். அது எதுல உண்டு பண்ணணும்னா வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா உண்டு பண்ணும். நம்முடைய முயற்சியில ஒரு தடையை கொடுக்கும். ஜாதகத்துல குரு பகவானும் சனி பகவானும் சரியில்லாத நபர்கள்லாம் நான் கேட்டீங்கன்னா இவ்வளவு விஷயம் நம்ம எடுத்து சொல்லலாம். அதாவது இந்த துளாராசிக்கு மட்டும் அவ்வளவு ஒரு தடையில சந்திச்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஏன்னா இதே ஒரு சில பேர் இந்த சனி பகவானும் குரு பகவான் நல்லா இருந்தால் வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன், வெளிநாடு யோகங்கள், வெளியூர் யோகங்கள், படிப்புகளில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பரா கொடுத்துருப்பாரு. உடல் உபாதை இருந்திருக்கு. அது நிறைய ஒரு நல்ல ஒரு இதை பார்ப்போம். இப்ப நிறைய பேர் மருத்துவ ஒரு சில பேர் கண்டிப்பா போயிருப்பாங்க. கேளுங்க, துளாராசி ஆமான்னு சொல்லுவாங்க, அதுல மறுப்பு கருத்தே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ராசிநாதன் வக்ரமாகும் போது சளி தொந்தரவு நல்லா பார்த்தோம்னா தொண்டை சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், நம்முடைய வயிறு பகுதி, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், நண்பர்கள்ட்ட ஒரு மன வருத்தங்கள், இது மாதிரியான ஒரு சிக்கலை ஒரு சந்திக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்கிட்ட இருக்கு. ஏன்னா துளாராசிக்காரன் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க, அதனால நான் சொல்றேன். இப்ப எல்லாமே மாறுது. எதுனாலன்னா சுக்கிர பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அது இல்லாம சூரிய பகவானுடைய பார்வைப்படுது. 11ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. புதனும் சேர்ந்து பார்ப்பாரு. உங்களுக்கு 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதியும் சேர்ந்து பார்ப்பாரு. அப்ப இது எல்லாமே டோட்டலா செஞ்சேன். சூரியன் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எது வந்தாலும் நான் தைரியமா நான் இருக்கிறேன் சொல்லினா லாபஸ்தானாதிபதி பார்த்தாவே அந்த இடம் சுபிட்சமாயிரும். அதனால இங்க கெட்ட விஷயங்கள் இனிமே நடக்காது. நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்கன்னா நிறைய பேர் கேட்டு பாருங்க, இனிமே வேலை உத்தியோகம் நிரந்தரமாக சூப்பர் வேலையா நல்ல வேலையா கிடைக்கும். தைரியமா நீங்க வேலை உத்தியோகத்துக்கு இனிமே பயணிக்கலாம். எதிர்பார்த்த ப்ரொமோஷன் வேலை கிடைக்கலாம். எதனால ப்ரொமோஷன் கிடைக்குன்னா பஞ்சமாதிபதியான சனி பகவான் போய் வேலை உத்தியோக ஸ்தானத்துல போய் உட்கார்றாருன்னா கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல நல்ல ப்ரொமோஷனான வேலை, ஒரு உயர்ந்த அதிகாரிக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். ஏன்னா உங்க ராசியில சனி உச்சம், உங்களுக்கு சனி பகவான் நல்லதை செய்யணும். யார் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காங்களோ இப்ப வேலை உத்தியோகத்துல பெரிய அளவு சாதிக்கக்கூடிய அமைப்பு வரலாம். கடன் பிரச்சனை வராது, எதிரி பிரச்சனை வராது, அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை வராது. நிறைய பேர் வீடு கட்டி குறை கிடக்குன்னா இப்ப கட்டுவாங்க. வீட்டுல இடத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரியாகி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மெயினா மனைவியை பிரிஞ்சவங்க, கணவனை பிரிஞ்சவங்க எல்லாருமே ஒண்ணு சேரக்கூடிய நேரம் வரலாம். ஏன்னா ஏன் வரும் காரணம் சொல்லிடுறேன். அதாவது இந்த 5ஆம் வீட்டு பஞ்சமாதிபதி சனி பகவான் தான் உங்க மனசை காட்டக்கூடிய கிரகம். அவர் போய் சுக்கிர பகவானை போய் தொடுறாருன்னா கண்டிப்பா உங்க மனசுல உள்ள பிரச்சனையை இறக்கி வச்சு கணவன் மனைவி ஒற்றுமையோட சந்தோஷமாக சுகபகமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க 6ஆம் இடத்துல சுக்கிரமான 7ஆம் இடத்துல எப்படி திருமண ஸ்தானம் நிம்மதியா இருக்கணும். ஆனா ஒரு சில பேர் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்தால் இப்ப திருமண வாழ்க்கை நல்லபடியா போகும். நிறைய பேர் திருமணத்தை இப்ப பேசி வைகாசி மாசம் எத்தனை பேர் மட்டும் பண்றாங்க மட்டும் பாருங்க. நிறைய பேர் பண்ணுவாங்க. வைகாசி மாசம் நிறைய பேர் திருமணம் நடக்கும். சித்திரை மாசம் பேசி இந்த கல பொண்ணு இருக்கு, இந்த கல மாப்பிள்ள இருக்குன்னு பேசி முடிவு பண்ணி வைகாசி மாசம் நடக்கும். அதே மாதிரி படிப்பு கல்வியில எதிர்பார்த்த மதிப்பு நிறைய எடுப்பாங்க. அரசாங்க வேலை நிறைய பேர் யாரு லக்னத்தோட சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலையை விடாம எழுதிருங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும். நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரும் குழந்தை பாக்கியம் நிறைவு கிடைக்கும். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம், ப்ரொமோஷன் தேடி வரும். தொழில நல்ல ஒரு லாபங்கள் இருக்கும். இப்ப இனிமேல் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு எதிர்காலங்கள் இனிமே கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, அங்கே பலம் ஆயிட்டாரு. அதனால உங்களுக்கு நிறைய நல்ல பலன் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா 13ஆம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டு. அதே மாதிரி பெருங்கொண்ட பணம், இன்கம், லாபம் எல்லாமே சூப்பரா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்களும் நல்லா இருக்கும். மெயினா இரும்பு சார்ந்த துறை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், மருத்துவத்துறை, அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிரைவரா நிறைய பேர் இருப்பீங்க துளாராசிக்காரங்கள்ல. மெக்கானிக்கல் துறையில் நிறைய பேர் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பா அவங்களாம் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. கமிஷன் ஏஜென்சியா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி யோகம் யாரெல்லாம் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு போயிடுங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசியை பார்க்கறதுனால வெளிநாட்டுல வெளியூர்ல உள்ளவங்க லாட்ரி யோகத்தை எடுத்தா திடீர் ஜாக்பாட் யோகம் நிறைய பேருக்கு அடிக்கும் இந்த சித்திரை மாசம் மட்டும்.
11ஆம் தேதி பார்க்கறதுனால இங்க கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம உங்களுக்கு எந்த ராசி என்னோ அதை எடுத்து பயன்படுத்தி பாருங்க, வெற்றி நிச்சயமா வரும். வெளிநாட்டை வேலை பார்க்கணும், வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறலாம். அது மாதிரி அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். அப்ப இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு. அதாவது இந்த துலா ராசிக்காரங்களுக்கு டைமிங் நல்லா இருக்கு. இப்ப நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம், இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, அதாவது சித்திரத்தில் இருப்பாங்க. எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க, தைரிய குணம் இருக்கும், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும். நீங்க பயப்படவே கூடாது. அதாவது நல்லா பாத்துக்கோங்க, இந்த சித்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை, தன்மானம், விடாம முயற்சி பண்ணுங்க, எல்லாமே வெற்றியா வரும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, உடல் ரீதியா மன ரீதியா நொந்து நூலாயிட்டீங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் வரும். வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் வரும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுப்பாரு. பொதுமக்களுடைய தொடர்பு கண்டிப்பா சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, பொதுமக்களுடைய தொடர்பு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க போகக்கூடிய பாதையிலுமே வெற்றி பாதையா வரும். மெயினா போலீஸ் வேலை, மருத்துவர் வேலை, கட்டிட சம்பந்தப்பட்ட வேலை, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். இனிமே தான் நீங்க நிதானமா பயணிங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். அடுத்த சுவாதினத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, உடல் ரீதியா மன ரீதியா ஒரு மனக்குழப்பம் இருந்திருக்கும். இப்ப பாருங்க, வீடு கட்டுறதோ, இடம் மாறுறதோ, வேலை மாறுறதோ, படிப்புகள் ஒரு அக்கறை கிருத்தம் காரியமோ, பிரம்மாண்டமான வேலையோ, இல்ல கெமிக்கல் வேலையோ, இல்ல மருத்துவ ஃபீல்டோ, இல்ல ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சியோ, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலையோ, எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும், தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அடுத்த விசாகனத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஆனா இந்த 8ஆம் இடத்துல குரு போனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் நொந்து நூலாகிட்டீங்க. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு தடைகள் கிடையாது. நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும். ஆனா ஒரு அலைச்சல் இருக்கும். அலைச்சல் தான் நல்ல பலனை கண்டிப்பா அப்பயும். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம், அடுத்த கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், இது எல்லாமே இருக்கும். ஆனா சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேர் பண்ணலாம். வீடோ, இடமோ, பூமியோ இந்த மாதிரி மாத்துறது பண்றது, வேலையோ, உத்தியோகம் மாற்றக்கூடிய அமைப்புனா நிறைய பேர் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பர் அமையும். வரக்கூடிய சித்திரை மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.